உயிர் உள்ளவரை மக்களுக்காக கடமைகளை நிறைவேற்றுவேன். சென்னை கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது, இரண்டாவது இடத்திற்குத்தான் போட்டி என எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் பரப்புரையில் பேச்சு. இபிஎஸ் இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பில்லை. அண்ணாமலையின் கோரிக்கையை நிராகரித்த டிடிவி தினகரன். எந்த காரணத்திலும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை சார்ந்து எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பல. சென்னை அடையாறு இல்லத்தில் டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல். ஏற்கனவே அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் செங்கோட்டையனுடனும் தினகரன் 1 மணி நேரம் பேசியதாக தகவல். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சுமார் 11 லட்சம் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க 1866 கோடி ஒதுக்கீடு. உளுந்து பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு ஆணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தந்தை மீது மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட குழந்தை 2 மணி நேரத்தில் மீட்பு. குழந்தையை விட்டுவிட்டு காரில் தப்பிச் சென்ற கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடும் காவல்துறை. ஜாய் கிறிசில்டா கூறிய திருமண மோசடி புகாரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீஸ் சம்மன். 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் உறுதி. விஜய் திடீரென மீனவர்கள் ஈழத் தமிழர்கள் பற்றி பேசுவது மோடி தமிழில் திருக்குறள் சொல்வது போல் உள்ளதாக சீமான் விமர்சனம். பாஜக கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கொள்கை நண்பனா எனவும் விஜய்க்கு கேள்வி. என் தம்பி திடீர்னு மீனவர் இந்த எங்கள் ஈழத்தமிழர்களை நம்ம ஈழத்தமிழர்லாம் பற்றி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்கள் ஐயா மோடி தமிழ் பேசுகிற மாதிரி இருக்குது, திருக்குறள் சொல்கிற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்கிற மாதிரி இருக்குது. பரஸ்பரம் மாறி மாறி கருத்து கூற சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமிக்கு உச்சநீதிமன்றம் தடை. உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோ 1.5 லட்சம் ரூபாயை எட்டியது. சென்னை பெருங்குடியில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. 3 தளங்களில் இருந்த கடைகள் எரிந்து சேதம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் கண்ணூரில் வீட்டுக்குள் புகுந்து சிறுவனை கடித்த நரி. சிறுவனின் அலறல் கேட்டு காலணியால் நரியை அடித்து விரட்டிய தாய். மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் போராட்டம். காஷ்மீரின் லேயில் போராட்டம். சிஆர்பிஎஃப் வாகனம் பாஜக அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் துணை ராணுவ படையினர் குவிப்பு. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஜெயிலர் 2 திரைப்படம். கேரளாவில் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய போது அப்டேட் கொடுத்த ரஜினி. நல்லா போயிட்டு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கழிவுநீர் குழாய் உடைந்து சாலையில் திடீரென தோன்றிய பெரிய பள்ளம். மின் கம்பங்களும் வெடித்து சிதறி விழுந்த பதற வைக்கும் காட்சி. Rơi vào đất đá kìa. Còn tốt đeo. Ôi.
much for this power and power. ஹாங்காங்கை ரகாசா புயல் சூறையாடிய போது செல்ஃபி எடுத்தவர்களை புரட்டி எடுத்த கடல் அலை. ஹோட்டலின் லாபியை உடைத்துக் கொண்டு கடல் நீர் உள்ளே புகுந்ததால் அலறியடித்து ஓடிய மக்கள். உயிர் உள்ளவரை மக்களுக்காக கடமைகளை நிறைவேற்றுவேன். சென்னை கொளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது, இரண்டாவது இடத்திற்குத்தான் போட்டி என எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் பரப்புரையில் பேச்சு. இபிஎஸ் இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப வாய்ப்பில்லை. அண்ணாமலையின் கோரிக்கையை நிராகரித்த டிடிவி தினகரன். எந்த காரணத்திலும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை சார்ந்து எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பல. சென்னை அடையாறு இல்லத்தில் டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல். ஏற்கனவே அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் செங்கோட்டையனுடனும் தினகரன் 1 மணி நேரம் பேசியதாக தகவல். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சுமார் 11 லட்சம் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க 1866 கோடி ஒதுக்கீடு. உளுந்து பச்சை பயிருக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு ஆணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தந்தை மீது மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட குழந்தை 2 மணி நேரத்தில் மீட்பு. குழந்தையை விட்டுவிட்டு காரில் தப்பிச் சென்ற கடத்தல்காரர்களை தீவிரமாக தேடும் காவல்துறை. ஜாய் கிறிசில்டா கூறிய திருமண மோசடி புகாரில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீஸ் சம்மன். 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் உறுதி. விஜய் திடீரென மீனவர்கள் ஈழத் தமிழர்கள் பற்றி பேசுவது மோடி தமிழில் திருக்குறள் சொல்வது போல் உள்ளதாக சீமான் விமர்சனம். பாஜக கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கொள்கை நண்பனா எனவும் விஜய்க்கு கேள்வி. என் தம்பி திடீர்னு மீனவர் இந்த எங்க ஈழத்தமிழர்களை நம்ம ஈழத்தமிழர்லாம் பற்றி பேசுறது எப்படி இருக்குன்னா எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்குது. திருக்குறள் சொல்ற மாதிரி அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்குது. பரஸ்பரம் மாறி மாறி கருத்து கூற சீமான் மற்றும் நடிகை விஜயலட்சுமிக்கு உச்சநீதிமன்றம் தடை. உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோ 1.5 லட்சம் ரூபாயை எட்டியது. சென்னை பெருங்குடியில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. 3 தளங்களில் இருந்த கடைகள் எரிந்து சேதம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் கண்ணூரில் வீட்டுக்குள் புகுந்து சிறுவனை கடித்த நரி. சிறுவனின் அலறல் கேட்டு காலணியால் நரியை அடித்து விரட்டிய தாய். மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் போராட்டம். காஷ்மீரின் லேயில் போராட்டம். சிஆர்பிஎஃப் வாகனம் பாஜக அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் துணை ராணுவ படையினர் குவிப்பு.
அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஜெயிலர் 2 திரைப்படம். கேரளாவில் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய போது அப்டேட் கொடுத்த ரஜினி. நல்லா போயிட்டு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கழிவுநீர் குழாய் உடைந்து சாலையில் திடீரென தோன்றிய பெரிய பள்ளம். மின் கம்பங்களும் வெடித்து சிதறி விழுந்த பதற வைக்கும் காட்சி. ஹாங்காங்கை ரகாசா புயல் சூறையாடிய போது செல்பி எடுத்தவர்களை புரட்டி எடுத்த கடல் அலை. ஹோட்டலின் லாபியை உடைத்துக் கொண்டு கடல் நீர் உள்ளே புகுந்ததால் அலறியடித்து ஓடிய மக்கள்.